அங்கிள், இந்த வேதத்துல படிச்சாலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிரகாமால 100 வயசுல குழந்தை பெத்துக்க முடியும்னு எப்படி தேவனை விசுவாசிச்சாரு அவரு? 100 வயது தாத்தா சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அப்பொழுதும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை எப்படி அவனால விசுவாசிக்க முடிந்தது என்றால், வெரி சிம்பிள் ஆன்சர். டைரக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரோமர் 4ல் சொல்லியிருக்கு, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பப்பை செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படி என்றால் என்ன பொருள் அருமையானவர்களே? சூழ்நிலையை அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கலையா, ஆகவே அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. பாருங்கள், விசுவாசம் பிரச்சனை இல்லை, அவிசுவாசம் தான் பிரச்சனை. அப்படி என்றால் என்ன பொருள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்களால் காணாத இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதுதான் மிகப்பெரிய மிராக்கிள். இன்னும் உலகத்தில் 99% மக்கள் ரட்சிக்கப்படலைங்க. அவர்களாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியவில்லை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம், ஆகினால தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களாலே சூழ்நிலைகளை எண்ணாமல் வார்த்தையை எண்ணிக்கொண்டே இருக்க முடியும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் யார்? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ரைட்? அவர் யாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற தேவன். எனவே நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் சரி, சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? இனி உங்களுக்கு குழந்தை இருக்காது. ஆனால் வேதாகம ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலர்களிலே குழந்தை இல்லாமை என்பது கிடையாது. அருமையானவர்களே, ஜனங்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுடைய ஆடு மாடு கூட மலடு என்பது கிடையாதுங்க. அப்போது அதை நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். டாக்டர் சொல்லிட்டாரு, 15 வருஷம் ஆயிற்று திருமணமாகி, நான் இந்த தோல்விகளை சிந்திப்பது இல்லை, வியாதியை சிந்திப்பது இல்லை, என்ன இருக்கிறதோ அதை சிந்திப்பதில்லை. ஒரு மகள் கூப்பிட்டா இங்கேருந்து, கர்நாடகாவில் இருந்து, 16 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காராம்மா? ஆமாம் ஐயா. அவர் கிட்ட வாப்பா, 2 பேரும் நான் சொல்கிறத கேளுங்க, வயிற்றில் கை வை, இயேசுவின் நாமத்தினால அடுத்த வருஷம் இதே நாளிலே உனக்கு டேவிட் என்று ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்து விட்டார் என்று சொன்னப்பால் ஏன் யோசிக்கலை? எதை யோசிக்கலை? 16 வருஷம் ஆயிட்ட, எப்படி குழந்தை இருக்கும் அப்படின்னு யோசித்தா விசுவாசம் பலவீனமாக இருக்கும், அவிசுவாசம் பெருசாக இருக்கும். கரெக்டா? நான் சூழ்நிலையே என்னலை, டாக்டர் ரிப்போர்ட்டையும் பார்க்கல, தேவனுடைய ரிப்போர்ட்டை பார்த்தேன். நான் சொன்னபடியே அவர்கள் தாவீதை முதலாவது பெற்றார்கள், 4 ஆண்டு ஆயிற்று, இப்பொழுது எஸ்தரை பெற்றுட்டாங்க. அப்போது இதை நான் எங்கே கற்றுக்கொண்டேன்? ஆபிரகாமிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். ரோமர் 4ல் சொல்லியிருக்கு பாருங்க, அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரைட்? நீங்கள் சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. எப்படி எனக்கு தான் வருமானமே இல்லையா, எப்படி இந்த 10 லட்ச ரூபா கடனை அடைக்க முடியும்? அதையே நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கி நான் உங்களை எச்சரிக்கிறேன், அதையே எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் 10 லட்ச ரூபா கடன் 20 லட்சம் ஆயிரும். எந்த தேவையை தேவன் இயற்கையான வழியில் சந்தித்தார்? ஒரு இடத்துல அப்படி இல்லையே. காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஹேவ் பீன் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் தான், எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தானே கொடுத்தாரு. வனாந்தரத்தில் ஆகாரம் வேணும், நேச்சுரல் வேலையாக கொடுத்தாரு. அவருக்கு கேட்டாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் ஆச்சு இறைச்சே சாப்பிடலைன்னாங்க. நேச்சுரல் வேலையை இறைச்சி கொடுத்தாரு. ஒரு காற்று ஒன்று அடிக்க செய்தார், கடற்கரை மணலத்தனையான காடைகள் அங்கே விழுந்துட்டுங்க. நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குது. அதில் ஒரு வழி தான் காற்று அடித்து என்னது வந்தது? காடை வந்தது. இதே மாதிரி அவருக்கு 1000 வழி இருக்குது. பால் ஒரு வழியும் மனுஷனுடைய அறிவில் தோன்றவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள. செங்கடலுக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார்?
மோசையை கோலை நீட்ட சொல்லி வழியை திறந்து வைத்தார். இதை போல அந்த பிரச்சனைகள் மத்தியில் பின்னால் பார்வோனுடைய சேனை, முன்பதாக கடல், அந்த இடத்துல தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு அவருடைய அனந்த ஞானத்தின்படி 1000 வழி இருந்ததுங்க. அதில் ஒரு வழி தான் செங்கடலை 2ஆக பிளந்து கொண்டு சென்றார். யோர்தானை கோல் நீட்டியா திறந்தாங்க, கால் வச்சாங்க, திறந்துச்சு. ஐயா, நம்முடைய தேவன் நம்முடைய அறிவு கெட்டாத தேவன். அவருடைய வழிகள் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் வழிகள் தான். உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க. என்ன சிறையிருப்பில் இருக்கீங்க? கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? குழந்தை இல்லை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? உங்கள் கணவன் தவறான வழியிலே போகிறான் என்கிற பிரச்சனையில் இருக்கிறீங்களா? உங்கள் மகள் ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீர்களா? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தை விடுவித்து ரட்சித்து மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்துவதற்கு உங்களை அழைத்த தேவனுக்கு பல்லாயிரக்கணக்கான வழி இருக்குங்க. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.